அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சியுடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரை எடுத்து அதில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கலைச்சொல் அறிவோம். அதாவது 2012 முதல் 2025 இன்றைக்கி அப்டேட் வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி என்னென்ன எக்ஸாம் நடத்தியிருக்காங்களோ அத்தனை கொஸ்டின் பேப்பரையும் எடுத்து அதில் கலைச்சொல் சம்மந்தமாக எப்படி கேட்டிருக்காங்க, எந்தெந்த கேள்வியை கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ரெடி பண்ணியிருக்கோம். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த டாப்பிக்கில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். 50 கேள்வி வரைக்கும் நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் 53வது கேள்வியிலிருந்து 100வது கேள்வி வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த கேள்விகளை டெஸ்ட் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 50 கேள்வியை முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் போட்டீங்க, உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. நீங்கள் இன்னும் முந்தைய வீடியோவை பார்க்கலன்னா இந்த வீடியோடைய எண்டு ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன், ஃபஸ்ட்டு கமெண்ட்டு எல்லா இடத்துலையும் நான் லிங்க் கொடுத்துட்றேன். மறக்காமல் அதையும் பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, இன்றைய கேள்விகளை பார்க்கலாங்களா? 53வது கேள்வி, ப்ரொபோசல். இதற்கான கலைச்சொல் என்ன? ப்ரொபோசல். இதற்கான பதில் கருத்துரு. ப்ரொபோசல்னா கருத்துரு. 54வது கேள்வி, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இதுக்கான சரியான கலைச்சொல் என்ன? விடை சட்டமன்ற உறுப்பினர். நம்ம சுருக்கமாக எம்எல்ஏன்னு சொல்லுவோம், சரிங்களா? சட்டமன்ற உறுப்பினர். அடுத்து 55வது கேள்வி, ஜர்னலிசம். இதற்கான சரியான தமிழ் சொல் என்ன? ஜர்னலிசம். இதற்கான பதில் இதழியல். இதழியல், ஊடகம்னு போட்டக்கூடாது, இதழியல். 56வது கேள்வி, லெவல் கிராசிங். லெவல் கிராசிங். இதுக்கான கலைச்சொல் இருப்பு பாதையை கடக்கும் இடம். இருப்பு பாதையை கடக்கும் இடம். 57வது கேள்வி, ரெவல்யூஷன். இதுக்கான கலைச்சொல் என்னங்க? ரெவல்யூஷன்னா புரட்சி. 58வது கேள்வி, எலுகிஷன். இதற்கான சரியான கலைச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது எனக்கு அந்தளவுக்கு ஆங்கிலம் தெரியாது, ஸோ என்னுடைய ப்ரொனன்சியேஷன் தவறாக இருந்தால் மன்னித்து கொள்ளவும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா பேச்சாற்றல். பேச்சாற்றல். 59வது கேள்வி, ரெசிப்ரோசிட்டி. ரெசிப்ரோசிட்டி. இதுக்கான கலைச்சொல் ஒப்புரவு நெறி. ஒப்புரவு நெறி. 60வது கேள்வி, ஈக்வெஸ்ட்ரெயின். இதற்கான கலைச்சொல் என்னங்க? இதற்கான கலைச்சொல் குதிரையேற்றம். குதிரையேற்றம். 61வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிந்து பொருத்தமற்றதை தேர்ந்தெடுத்தெழுதுக. நல்லா பாருங்கள், எது தப்போ அதை தான் கேட்குறாங்க, பொருத்தமானதை கண்டுபிடிச்சிடக்கூடாது. இங்கே பொருத்தமற்றதுன்னு பார்த்தீங்கன்னா, டெபிட் கார்டுனா பற்று அட்டை, கரெக்டு. கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை, கரெக்டு. ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம், கரெக்டு. இ காமர்ஸ்னால் மின்னணு மயம் கிடையாது, மின்னணு வணிகம். ஸோ இதுதான் தவறானது. 62வது கேள்வி, ஈக்குவாலிட்டி. இதுக்கான கலைச்சொல் என்னங்க? ஈக்குவாலிட்டி. இதற்கான பதில் சமத்துவம். சமத்துவம். 63வது கேள்வி, கலைச்சொற்களை அறிதல். இங்கே பொறுத்துக டைப்பில் கொடுத்துருக்காங்க, நம்ம கரெக்டாக பொருத்தணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணியம் அப்படின்னா டிக்னிட்டி, வாய்மை அப்படின்னா சின்சியாரிட்டி, உபதேசம் அப்படின்னா ப்ரீச்சிங், கொள்கைன்னா டாக்ட்ரைன். ஸோ இங்கே ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். பி தான் ஆன்சர். 64வது கேள்வி, டொர்னடோ. இதுக்கான கலைச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. இதற்கான பதில் சூறாவளி. சூறாவளி. 65வது கேள்வி, சென்டென்ஸ். சென்டென்ஸ். இதுக்கான கலைச்சொல் என்ன? சென்டென்ஸ். விடை சொற்றொடர். சென்டென்ஸ்னா சொற்றொடர். 66வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு பொருந்தாத தமிழ்ச்சொல் அறிக. பொருந்தாத தமிழ்ச்சொல் என்னவோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே எது பொருந்தாது? ஒளியியல்னா போனோலஜி, கரெக்டு. எழுத்திலக்கணம்னா ஆர்த்தோகிராஃபி, கரெக்டு. மொழியியல்னா லிங்குவிஸ்டிக்ஸ், கரெக்டு. இதழியல்னா மெகசின், தவறு. இதழியல்னா மெகசின், தவறு. அடுத்து 67வது கேள்வி, டிஜிட்டல் ரிவால்யூஷன். இதுக்கான சரியான தமிழ்ச்சொல் என்ன? டிஜிட்டல் ரிவால்யூஷன். விடை மின்னணு புரட்சி.
மின்னணு புரட்சி. 68வது கேள்வி, டெய்ரி ஃபார்ம். இதுக்கான சரியான கலைச்சொல் என்ன? டெய்ரி ஃபார்ம். இதுக்கான விடை பால் பண்ணை. பால் பண்ணை. அடுத்தது பாருங்கள், நிட்டிங் என்ற சொல்லுக்குரிய சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. நிட்டிங் இதுக்கான சரியான கலைச்சொல் கேட்குறாங்க. இதுக்கான விடை பின்னுதல். பின்னுதல். 70வது கேள்வி, காஸ்மிக் ரேஸ். இதுக்கான கலைச்சொல் என்ன? காஸ்மிக் ரேஸ். இதுக்கான கலைச்சொல் விண்வெளி கதிர்கள். விண்வெளி கதிர்கள். 71வது கேள்வி, டெர்மினாலஜி. இதுக்கான கலைச்சொல் என்ன? டெர்மினாலஜி. விடை கலைச்சொல். கலைச்சொல். 72வது கேள்வி, இமெயில். இதுக்கான கலைச்சொல் என்ன? இமெயில். இதுக்கான விடை மின்னஞ்சல். இமெயில்னா மின்னஞ்சல். 73வது கேள்வி, கலைச்சொற்களை பொறுத்துக. கரெக்டாக நம்ம பொருத்தணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா, வவ்வல் அப்படின்னா உயிரெழுத்து, கான்சனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து, கான்வர்சேஷன்னா உரையாடல், டிஸ்கஷன்னா கலந்துரையாடல். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் ஆன்சர். ஏ ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வவல் கான்சனன்ட்டு இது வந்து ரிப்பீட்டாக வந்திருக்கு. நம்ம முந்தைய வீடியோவிலே பார்த்துருப்போம். சரிங்களா? இதெல்லாம் ரிப்பீட்டாக வரக்கூடிய கேள்விகள் தான். 74வது கேள்வி, சரியான தமிழ் சொல்லை தேர்க. விவாகம். விவாகம்ங்கிறது வடமொழி எழுத்து. இதுக்கான தமிழ் சொல் திருமணம் என்பது சரி. விவாகம்னா திருமணம். அடுத்து 75வது கேள்வி, சர்க்கார். சர்க்கார். இதுக்கான பதில் அரசாங்கம். சர்க்கார்னா அரசாங்கம். 76வது கேள்வி, லைட் ஹவுஸ். லைட் ஹவுஸ். இதுக்கான சரியான கலைச்சொல் கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கம். 77வது கேள்வி, டவுன்லோடு. டவுன்லோடு. இதுக்கான கலைச்சொல் பதிவிறக்கம். டவுன்லோடுனா பதிவிறக்கம். அடுத்து 78வது கேள்வி, பர்சனாலிட்டி. இதுக்கான கலைச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. பர்சனாலிட்டினா ஆளுமை. பர்சனாலிட்டினா ஆளுமை. அடுத்து 79வது கேள்வி, தீசிஸ். இதுக்கான சரியான கலைச்சொல் என்ன? இது வந்து ரிப்பீட்டாக வந்துட்டு இருக்கிற கேள்விங்க. விடை ஆய்வேடு. ஆய்வேடு. 80வது கேள்வி, சோசியல் ரிஃபார்மர். சோசியல் ரிஃபார்மர். இதுக்கான கலைச்சொல் என்ன? விடை சமூக சீர்திருத்தவாதி. சமூக சீர்திருத்தவாதி. 81வது கேள்வி, ஹியூமனிட்டி. இதுக்கான கலைச்சொல் என்ன? ஹியூமனிட்டி. இதற்கான பதில் மனிதநேயம். ஹியூமனிட்டினா மனிதநேயம். 82வது கேள்வி, டொர்னடோ. இதற்கான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்கவும். டொர்னடோ. இதுக்கான சரியான தமிழ் சொல்லன்னு கேட்குறாங்க. இந்த கேள்வி ரிப்பீட் கேள்வி. நம்ம முன்னாடியே பார்த்த ஞாபகம் இருக்கா? இதற்கான பதில் சூறாவளி. அடுத்து 83வது கேள்வி, செலின் சாயில். இதுக்கான சரியான கலைச்சொல் என்ன? இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா கலர் நிலம். கலர் நிலம். 84வது கேள்வி, கான்சோனன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ தான் சொன்னோம் இதெல்லாம் ரிப்பீட்டாக வந்துகிட்டே இருக்குன்ட்டு. அப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். கான்சோனன்ட்டுனா மெய்யெழுத்து. மெய்யெழுத்து. அடுத்து 85வது கேள்வி, பொறுத்துக. கரெக்டாக வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா, பால் பண்ணைனா டெய்ரி ஃபார்ம், தோல் பதனிடுதல்னா டேனிங், சாயமேற்றுதல்னா டையிங், தரினா லூம். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். ஸோ இதெல்லாம் திரும்ப ரிப்பீட்டாக வர வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 86வது கேள்வி, கலைச்சொல்லின் பொருளை அறிந்து பொறுத்துக. இங்கே வந்து கரெக்டாக பொறுத்து சொல்லியிருக்காங்க. இங்கே விடை பார்த்தீங்கன்னா, டிசீஸ்னால் நோய், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சைடு எஃபெக்ட்னா பக்க விளைவு, ஜீன்னா மரபணு, அலர்ஜின்னா ஒவ்வாமை. ஸோ இங்கே ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் ஆன்சர். அடுத்து 87வது கேள்வி, லீடர்ஷிப். இதுக்கான கலைச்சொல் என்ன? லீடர்ஷிப். இதுக்கான பதில் தலைமை பண்பு. தலைமை பண்பு. தலைமை பொறுப்புன்னு போட்டுறக்கூடாது. சரிங்களா? இங்கே வரக்கூடியது வந்து தலைமை பண்பு. 88வது கேள்வி, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. எரடு. இது வந்து தமிழ் சொல்லே கிடையாது. இது பிறமொழி சொல்.
இதுக்கான சரியான தமிழ் சொல் 2 என்பது சரி. அடுத்து 89வது கேள்வி, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிதல். அதாவது எது கரெக்டாக பொருத்தப்பட்டிருக்குதோ அதை நம்ம சொல்லணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா வேலண்டியர்னா தன்னால்வரார் கரெக்டு. சோசியல் ரிஃபார்மர்னால் சமூக போராடி கிடையாது, சமூக சீர்திருத்தவாதி. சென்டென்ஸுன்னா சொற்றொடர், மிசைல்னா ஏவுகணை வரும். ஸோ இங்கே மற்றது தவறாக வந்திருக்கு. 90வது கேள்வி, கம்ப்யூட்டர். இதுக்கான சரியான கலைச்சொல் என்ன? கம்ப்யூட்டர். விடை கணனி. கம்ப்யூட்டர்னா கணனி. 91வது கேள்வி, கலைச்சொல் அறிக. பேட்டி. இதுக்கான கலைச்சொல் என்ன? பேட்டி. விடை நெற்பயிர். நெற்பயிர். அடுத்தது 92வது கேள்வி, போயட். இதுக்கான கலைச்சொல் என்ன? போயட். போயட்னா கவிஞர். கவிஞர். 93வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. இங்கே எது கரெக்டாக இருக்குதோ அதை நாம் கண்டுபிடிக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டசின்னா நற்பண்பு. இதான் வந்து கரெக்டு. சரிங்களா? இதான் வந்து சரியாக வந்திருக்கு. மற்றது எல்லாமே தவறு தான். அடுத்து 94வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. இங்கே எது சரியாக இருக்குதோ அதை நம்ம சொல்லணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்கிவேஷன்னா அகழ்வாய்வு கரெக்டு. சரிங்களா? மற்றதில் என்ன தவறுனா ஹீரோ ஸ்டோன்னா நடுகள். சரிங்களா? ஸோ இது தப்பு. எபிகிராஃபின்னா இது என்ன வரும்? கல்வெட்டியல் நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியவில்லை நண்பா, மறந்து விட்டது. முடிஞ்சால் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. எபிகிராஃபின்னா என்ன? கல்வெட்டியல் தான் நினைக்கிறேன். இன்ஸ்கிரிப்ஷன்னா பொறிப்பு வரும். சரிங்களா? ஸோ இங்கே மற்றதில் தவறு இருக்குது. 95வது கேள்வி, லேண்ட் ப்ரீஸ். லேண்ட் ப்ரீஸ் இதுக்கான கலைச்சொல் என்ன? விடை நிலக்காற்று. லேண்டுன்னா நிலம். இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் போல். அடுத்தது பாருங்கள், 96வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. இங்கே வந்து கரெக்டானதை நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே கரெக்டானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீசிஸ்னா ஆய்வேடு. சரிங்களா? இது நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஸோ இதை அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்கள். எம்பளம் அப்படின்னா இது வந்து சின்னம்னு நினைக்கிறேன். எம்பளம்னா சின்னம். டாக்குமெண்ட்டுன்னா என்ன சொல்லுவாங்க? கோப்பு வருமோ? டாக்குமெண்ட்டுன்னா என்ன வரும்? கோப்புன்னு வரும்னு நினைக்கிறேன். அடுத்து 97வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பெற்றிருக்கும் மினியை குறிப்பிடுக. ஸோ கரெக்டானதான் நம்ம சொல்லணும். இங்கே எது சரி அப்படின்னா அக்ரிமெண்ட்டுனா ஒப்பந்தம் கரெக்டு. அப்ஜெக்டிவ்னா நம்பிக்கை கிடையாது. அப்ஜெக்டிவ்னா என்ன சொல்லுவோம்? குறிக்கோள் நினைக்கிறேன். குறிக்கோள் வருமா? வரும் என்று நினைக்கிறேன். எதுக்கும் கமெண்ட்டை பார்த்துக்கோங்க. அடுத்தது கான்ஸ்டியூஷன்னா அரசியலமைப்பு சட்டம். அடுத்தது யூனிவர்சிட்டினா கல்லூரி கிடையாது. சரிங்களா? ஸோ மற்றது எல்லாமே தவறு தான். அக்ரிமெண்ட்டுனா ஒப்பந்தம். இதுதான் கரெக்டு. 98வது கேள்வி, டெம்பஸ்ட். இதுக்கான சரியான கலைச்சொல் என்ன? டெம்பஸ்ட்னா பெருங்காற்று. பெருங்காற்று. 99வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. எது சரியானதுன்னு நம்ம சொல்லணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா நானோ டெக்னாலஜினா மீநுண் தொழில்நுட்பம். நானோ டெக்னாலஜி இது ரிப்பீட்டாக வந்துகிட்டே இருக்குங்க. அதாவது கலைச்சொற்களை பொறுத்த வரைக்கும் அறிவியல் சார்ந்த கலைச்சொற்களை தான் நிறைய கேட்குறாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நானோ டெக்னாலஜினா மீநுண் தொழில்நுட்பம். அடுத்து 100வது கேள்வி, கடைசி கேள்வி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோக்கு லைக் போட்டு விட்ருங்க. வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் போட்டு விடுங்க. ஓகே, 100வது கேள்வியை பாருங்கள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. எது சரியானதோ நம்ம சொல்லணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட்ஷீட்னா விரிவுத்தாள். இதுதான் கரெக்டு. சரிங்களா? மற்ற என்ன தவறுனா ஒர்க் ஷீட்னா முகப்புத்தாள் வருமா? தவறு. இதெல்லாம் வராதுங்க. வால்பேப்பர்னால் வராது. லெட்ஜர்னால் பதிவேடு கிடையாது. லெட்ஜர்னால் பேரேடு. வால்பேப்பர்னால் என்ன? ஆக்சுவலாக இதுக்கு எனக்கும் தெரியாதுங்க. ஒர்க் ஷீட்னா என்ன, வால்பேப்பர்னால் என்ன எனக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் போட்டுங்க நண்பா. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இதனுடைய தொடர்ச்சி வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் வரும். நீங்கள் அதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.